பகவான் பண்ணின இந்த அவதாரத்துக்கு வாமன அவதாரம்னு நாம சொல்றோம். ஆனா ஒரிஜினலா பகவானுக்கு உபேந்திரன்னு பேர். இந்த அவதாரத்துல உபேந்திரன் அப்படின்னு பெயர். இப்பதான் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் முன்னாடிதான் அந்த ஓணம் போச்சு. ஓணம் பண்டிகை எல்லாரும் கொண்டாடினாலே ஓணத்துக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னார்களே. அந்த ஓணம் பண்டிகை சொல்றமே அதுதான் பகவான் பிறந்த தினம்கள். தமிழ்ல 27 நட்சத்திரத்தை சொல்லும் போது 2 நட்சத்திரத்துக்கு திருன்னு சொல்லுவா. அடைமொழி உண்டு. ஆதிரை அப்படின்னு ஒரு நட்சத்திரம், ஓணம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம். தமிழ்ல சொல்லும் போது திரு ஆதிரை, திரு ஓணம் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை. சாஸ்திரங்கள்ல கிருத்திகா நட்சத்திரம் அக்னி தேவதா, ரோஹிணி நட்சத்திரம் வாயு தேவதா, இப்படி வரிசையா வரும். அதுல ஆதிரை இருக்கு பாருங்க. ஆர்திரா நட்சத்திரம் ருத்ரோ தேவதா, ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா. ஓணத்துக்கு தேவதை விஷ்ணு, ஆதிரைக்கு தேவதை சிவன். அதனால முன்னாடி ஒரு அடைமொழி திரு ஆதிரை திரு ஓணம் அப்படின்னு. இதுதான் பகவான் பிறந்த சிரவண துவாதசின்னு பேரு. துவாதசி ஆவணி, சிராவணி மாசம், சிராவண மாசம், ஆவணி துவாதசி திதி, திருவோண நட்சத்திரம். இது கவனிச்சு கேட்கணும். இதுல சில பேர் கேட்பா, ஆடி மாசத்திலேயே வட இந்தியாவில கல்யாணம் பண்றா, மார்கழி மாசத்திலேயே வட இந்தியாவில எல்லாம் கல்யாணம் பண்ணுவா, புரட்டாசி மாசத்துல கல்யாணம் பண்ணுவா அப்படின்னா, அன்றைய தினமே சொன்னேன், திருப்பி ஒரு தடவை சொல்றேன். நமக்கும் வட இந்தியாவுக்கும் கால்குலேஷன்ல வித்தியாசம் வரும். சாஸ்திரம் இந்த நாளை கனெக்ட் பண்றதே 2-3 விதமா பண்றது. சாந்திரமானம், சௌரமானம் அப்படின்னு. சந்திரனுடைய நகர்வை வச்சிருந்து ஒரு கணக்கு இருக்கு, சூரியனுடைய நகர்வை வச்சுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அமாவாசை நமக்கெல்லாம் எப்படின்னா சூரியனோட நகர்வு தான். அதனால மேஷங்கிற ராசிக்குள்ள சூரியன் வந்த பிறந்தான் நமக்கு சித்திர மாசமே. சித்திரதான் ஆரம்பமே. சித்திர மாசம் தான் வருஷ பிறப்புங்கிறது. ஏன்னா ராசிகள்ல மேஷம்தான் ஆரம்பம். எதனால சித்திர மாசம் வருஷ பிறப்புன்னு தெரிஞ்சுக்கணும். கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நட்சத்திரத்துக்கு ஆரம்பமே. அஸ்வினி இல்லை. அஸ்வினின்னு நாம் ஏன் சொல்றோம்னா, இந்த மேஷராசிக்குள்ள அஸ்வினியும் பரணியும் வரத்துனால அஸ்வினின்னு ஆரம்பிக்கிறோமே தவிர, கால்குலேஷன்ல வரத்தே கிருத்திகை தான் ஆரம்பம். நான் ரொம்ப சொல்லி கூட குழப்பல்ல. மேஷராசியில சூரியன் வர்றதுதான் வருட பிறப்புங்கிறது. அதுதான் ஆரம்பம், சைக்கிள் ஆரம்பங்கிறது. சூரியனோட உச்சம் அது. சூரியன் உச்சமா இருக்கிறது எங்க அப்படின்னா கிருத்திகா நட்சத்திரத்துல தான், மேஷராசியில தான். சூரியன் நீச்சமா இருக்கிறது எங்க அப்படின்னு சொன்னால் ஐப்பசி மாசத்துலதான். சூரியன் உச்சம் நீச்சம்னா என்னன்னா, பலமா இருக்கிறது சித்திர மாசத்துல, பலகீனமா இருக்கிறது ஐப்பசி மாசத்துல. இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டு. சந்திரனுக்கு ரிஷபத்துல உச்சம், விருச்சிகத்துல நீச்சம். புதனுக்கு மிதுனத்துல உச்சம், மீனத்துல நீச்சம். குருவுக்கு கடகத்துல உச்சம், மகரத்துல நீச்சம். சுக்கிரனுக்கு மீனத்துல உச்சம், மிதுனத்துல நீச்சம். இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் ஜோசியம் மட்டும் இல்ல, வானவியல் சாஸ்திரம். இது உச்சம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட நெருங்கி வருதுன்னு அர்த்தம். நம்ம பூமி கிட்ட நெருங்கி வருது, அல்லது பூமி அது கிட்ட போறது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க. அதனோட பவர் நம்ம மேல நிறைய படும். இந்த மேஷ மாசம்தான். ஆனா இதுல ஒரு கணக்கு என்னன்னா, தமிழ் மாசத்துல இப்ப நம்ம சித்திர மாசம் இப்ப நடக்கிறது ஆவணி மாசம்னு வச்சுக்கோங்க. இப்ப கவனிச்செல்லாம் உங்களுக்கே புரியும்.
போன மாசம் நாங்கெல்லாம் கோகுலாஷ்டமி கொண்டாடியாச்சு. நீங்கெல்லாம் வைஷ்ணவெல்லாம் இப்பதான் கொண்டாட போறீங்க. 14ஆம் தேதி தான் கொண்டாட போறீங்க. ஸ்மார்ட் அது இந்த தேதி கொடுக்கறதவே இந்த குளறுபடி ஆயிடுச்சு. எனக்கு நான் கொடுக்கறதே கோகுலாஷ்டமின்னா போன மாசம்னு சொல்லி எல்லாம் ஃபைனல் பண்ணி 1 வருஷம் முன்னாடியே நம்ம மாமா எல்லாம் பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் தான் அடாடா வைஷ்ணவ ஸ்ரீ ஜெயந்தின்னா அப்படின்னா அப்புறம் தேதியை மாத்தினேன். ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினால ஜெயந்தி கொண்டாடுறதுனால ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் நீங்க எடுத்துனது. எங்களுக்கு எப்படின்னா ஸ்ராவணத்துல உள்ள அஷ்டமி, ஸ்ராவணத்துல உள்ள அஷ்டமி வேற, ஆவணி மாசத்துல உள்ள ரோஹிணி வேற. இதெல்லாம் ரொம்ப குழப்பம்லன்னா, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிவியல். இது ஒன்றும் வெறும் வெட்டு விஷயம் கிடையாது. கிராமங்கள்ல எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நாலெட்ஜ் வயசுன்னு சொல்றேன். நீங்க சயின்ஸ்ன்னு சொல்றே தவிர இந்த சுனாமி வந்த போது எத்தனை பேர் செத்து போனான்? சுனாமி வந்த போது எத்தனை லட்சம் பேர் செத்து போனான்? அந்தமான் நிக்கோபார்ல உள்ள தீவுல உள்ள ஒரு காட்டுவாசி கூட சாகல. யாருக்கா தெரியுமா? அந்தமான் நிக்கோபார்ல சுனாமி அப்படி தாக்கினது, ஒரு காட்டுவாசி கூட சாகல. ஏன் சாகலன்னா சுனாமி வரத்துக்கு 4 மணி நேரம் முன்னாடியே அத்தனை பேர் மலை மேல போய் உட்கார்ந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சதுனால. எப்படி சார் தெரியும்னா அதுதான் இயற்கையோட வாழறதுங்கிறது. இப்ப இன்னைக்கு மழை பெய்ய போறதா பெய்யுமா ராத்திரியில அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நாங்க கிராமங்கள்ல எல்லாம் என்ன பார்ப்போம்னா அந்த தட்டாம்பூச்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது நிறைய பறக்கும். பறந்தா ராத்திரி மழை பெய்ய போறதுன்னு அர்த்தம். ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். தட்டாம்பூச்சி கண்ணுல நிறைய பறந்ததுன்னா ராத்திரி மழை பெய்யும் அப்படின்னு அர்த்தம். இந்த வருஷம் மழை பெய்யுமா, நிறைய பெய்யுமா, கொஞ்சலா குறைச்சலா பெய்யுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். சித்திரை மாசம் தான் காக்கா கூடு கட்டும். சித்திரை மாசத்துலதான் பறவைகள் கூடு கட்டும். பறவைகள் மரத்தினுடைய நுனியில கூடு கட்டினதுன்னா அந்த வருஷம் மழை பெய்யாதுன்னு அர்த்தம். மரத்துக்குள்ள போய் கூடு கட்டினதா மழை ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். 4 மாசம் கழிச்சு வரப்போற மழை அதுக்கு தெரியறது. உனக்கே தெரியல. உனக்கு தெரிஞ்சது நீ விட்டுட்ட நாலெட்ஜுங்கிற பேர்ல. இன்னைக்குன்னு சொல்றேன், அந்த பஞ்சாங்கத்தை அடுத்து என்ன கர்ப்போட்டம்னு போட்டிருப்பா. பங்குனி சித்திரையில பார்த்தேன்னா கர்ப்போட்டம் அப்படின்னு போட்டிருப்பா. அடுத்த வருஷ மழைக்கு ஜலத்தை உரியிற காலம் அது. அதுல நடுப்புல சில பிராபலங்கள் வந்தா மழை குறைஞ்சு போயிடும். இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். அதெல்லாம் நாம எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும், பண்ணிட்டு இருக்கோம். அதையும் சொல்லணுமோ. உலகத்துக்கு ஆச்சரியமான விஷயமா அதுக்கு உங்களுக்கு நான் இது இதெல்லாம் கண்மூடித்தனம் இல்லை, உண்மைங்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த மங்கள்யான்னு ஒண்ணு விட்டா நம்ம தேசத்துல செவ்வாய் கிரகத்துக்கு எல்லா நாடும் விட்டதும் போது அது ஃபெயிலியர் ஆச்சு. இந்தியா விட்ட போது அது சக்சஸ் ஆச்சு. எப்படிங்கிற கணக்கு கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இந்த இந்திய பஞ்சாங்கத்தை வச்சிருந்தா நாங்க விட்டோம். எப்படின்னா பஞ்சாங்கத்தை வச்சிருந்தா அந்த செவ்வாயோட சலனத்தை கணக்கு பண்ணினோம்னா நகர்வு இருக்கு பஞ்சாங்கத்துல. இந்த மாசம் இந்த நேரத்துல இப்படி இப்படி நகரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுல பஞ்சாங்கம் என்னமோ பழைய முட்டாள்தனம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். இங்க என்ன வயத்தறிச்சல்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீ முட்டாள்னு சொன்னேன்னா நான் சரிங்க. அதை பத்தி ஒண்ணுமே உனக்கு தெரியாது, அதுதான் வயத்தறிச்சல். அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதை எதிர்க்க வேண்டியது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இந்த சாஸ்திரங்கள்லாம் சத்தியம். கண்மூடித்தனமா நாம மூடத்தனமா நம்ப கூடாது. இது அறிவியல், அதை அறியணும்னு நினைக்கணும். அதுதான் விஷயம். இது வெறும் ஒப்பிக்கிறது, வெறுமன கணக்கு மட்டும் போடுறதுங்கிறது விஷயம் இல்லை. அது முழுசா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த சிரவண துவாதசியில பகவான் பிறக்கிறான். பிறக்கிறதையே வைகுண்ட ரூபத்தோடு தரிசனம். கஷ்யபரும் அதிதியும் பார்த்தார்கள். சித்தாசிரமங்கிற இடத்துலதான் பகவான் அவதாரம் பண்ணினது. அங்க உள்ள முனிவர்கள் எல்லாம் பகவான் பிறந்தத தன் தபோ பலத்தினால தெரிஞ்சுட்டு பகவான தரிசனம் பண்ணணும்னு வரார்கள். பகவான் இந்த வைகுண்ட ரூபத்தோட உள்ள தரிசனம்ங்கிறது அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான்
மற்றவர்களுக்கு கிடையாதுன்னு பகவான் அவர்கள் வரத்துக்குள்ளேயே அந்த வேஷத்தை மாத்திட்டான். பபூவத்தே நைவ சவாமனோ வட்டு சம்பஷ்யதோஹோ திவ்ய கதிஹி யதா நடா. சின்ன வட்டுவாயிட்டான். பொதுவா இந்த குழந்தைகள் இருக்கா பாருங்க, இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்றோமோ நாம, இவர்களை நாம சொல்லும் போது அந்த சப்தம் இருக்கு. 2 வயசு குழந்தையா இருந்தா, பெண் குழந்தையா இருந்தா அவளுக்கு என்ன பெயர், 3 வயசா இருந்தா என்ன பெயர், 4 வயசா இருந்தா என்ன பெயர், 5 வயசா இருந்தா என்ன பெயர், 6 வயசா இருந்தா என்ன பெயர், 7, 8, 9, 10 வயசு பெருன்னா இந்த கன்னிகைக்கு ஒரு பெயர் இருக்கு. முதல்ல 2 வயசு பெண்ணுக்கு கன்னிகா அப்படின்னு பெயர், கன்னிகா பரமேஸ்வரின்னு பேர். 10 வயசு பெண்ணுக்கு சுபத்ரான்னு பெயர். இது நேற்றைய தினம் கூட நான் என்னோட சேனல்ல இந்த நவராத்திரி சம்பந்தமா ஒரு பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். ஜெகத் கல்யாண் டிவி அப்படின்னு பெயர். இதை நான் ஏன் சொல்றேன்னா விளம்பரத்துக்காக சொல்லல, இது நாலெட்ஜ சொல்றதுக்காக உள்ள டிவி. நம்ம பண்டிகை இத்தியாதி விஷயங்கள்லாம் வந்தா நாம இப்ப கிரகணத்தை பத்தி கூட சொல்லியிருந்தேன், இது என்ன விஷயம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி நவராத்திரின்னா என்ன, அதை ஏன் கொண்டாடுறோம், ஆச்சரியமா இருக்கு. நவராத்திரியை பத்தி சொல்லும் போது சாஸ்திரங்கள் 2 காலத்துல நோய்கள் ஜாஸ்தியாகும். சரத்காலத்திலையும் வசந்த காலத்திலையும் வியாதிகள் ஜாஸ்தியாகும். அந்த வியாதிகளுடைய தாக்கம் நமக்கு இல்லாம இருக்கிறதுக்கு தான் மகாமாரியான அம்பாளை பூஜை பண்ணணுங்கிறது. அது என்ன பூஜைங்கிறதுலாம் இருக்கு. இந்த பெண்களை சொல்லும் போது இன்னென்ன வயசுக்கு இன்னென்ன பெயர்னு இருக்கு. அது மாதிரி ஆண்களை சொல்லும் போது குழந்தைகளா பிறந்தா சிசுன்னு பேர். பொதுவா காமனா 2 வயசு இருந்ததுன்னா அவனுக்கு பாலகன்னு பேர். 4 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வட்டுன்னு பேர். 8 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அவனுக்கு மாணவகன்னு பேர். இப்படி எல்லாம் பெயர் மாறும், காமனான பெயர். இந்த வட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு காலத்துல பூர்ண கல்யாண பத்திரிகையில உபயோகப்படுத்துவா. பூணல் போடுறதாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோர்களும் வட்டுவை ஆசீர்வாதம் செய்வது அப்படின்னு போடுவார். வட்டு அப்படின்னா அந்த பூணல் போடுற வயசு. அடுத்த விஷயம் பூணல் அப்படின்ன உடனே இது பிராமணாளுக்கு மட்டும் நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் பூணல் உண்டு. பிராமணன் எப்போதும் போட்டு இருக்கிறது, மற்றவர்களுக்கு காரிய காரணத்தை வச்சு பூணல். ஹிந்து மதத்துல எல்லாருக்குமே பூணல் உண்டு. ஒரு காலத்துல இப்ப நீங்க சொல்றீங்களே வைசியார், இவன் எல்லாருமே செட்டியார் எல்லாருமே பூணல் போட்டு இருப்பா, பத்தர் போட்டு இருப்பா, ஆசாரி போட்டு இருப்பா, எல்லாருக்குமே பூணல் உண்டு. காது குத்துறது எல்லாருக்குமே உண்டு. இப்பயுமே சாதாரண நாள்ல போட்டுக்கலைனாலும் நல்ல காலம் கெட்ட காலத்துல போட்டுக்கிறோம். கல்யாண காலத்துல போட சொல்றாங்க. அல்லது ஒரு அமங்கலமா ஒரு கர்மாக்கள்லாம் பண்ணணும்னா, தாயார் தந்தைக்கெல்லாம் ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும்னா அப்ப பூணல போட்டு விடுறாலும், அப்ப பூணல் இருக்குங்கிறதுனாலதானே போட்டு விடுறா. நீ நாங்க எப்போதும் போட்டுக்கிறோம், நீ போட்டுக்கல, அதான் விஷயம். எல்லாருக்குமே பூணல் உண்டு. பாக்கி பேர் விட்டுட்டா பிராமணன் அதை பிடிச்சுட்டு இருக்கான். உடனே பிராமணனுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பிராமணனுக்கு மட்டும் சில நியமங்கள் உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு, மற்றவர்களுக்கு அது கிடையாது. அதான் விஷயம். பூணல் போட்டுட்டா பிராமணன் வெளியில சாப்பிடக்கூடாது, சில பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது, சமுத்திரம் தாண்டி வெளியில போகக்கூடாது, சமுத்திர தரணம் கூடாது, சமுத்திரத்துல வாசம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. மற்றவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இங்க பூணல் அப்படிங்கிற அந்த கல்யாணத்துல எந்தெந்த தெய்வங்களை பூஜை பண்ணுவோமோ அந்த தெய்வங்கள் எல்லாம் பகவானுடைய பூணல் கல்யாணத்துக்கு நேரம் வந்துடும். பகவான் அந்த வட்டு வயசுக்கு ஆன உடனே பகவானுக்கு பூணல் போட்டுடலாம்னா, இப்பதான் பிறந்திருக்கு குழந்தை, உடனே பூணல் போடலாம்னு சொல்லலாமான்னா பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கான்னா, மாறினதே உருவம் மாறினதே அப்படிதான் இருக்கு. வட்டுன்ன உடனே சின்னவன் ஆயிட்டான் பகவான். பபூவத்தேனைவ வாமனோ வட்டு. வாமனன்னா குள்ளமா உள்ளவர்கள் அர்த்தம். உலகத்துல குள்ளமா உள்ளவர்களை நாம் கவனிச்சோம்னா
நமக்கு வருத்தமா இருக்கும். தலை பெருசா இருக்கும், கழுத்து இருக்கிற இடக்குமே தெரியாது. தோல் பெருசா இருக்கும், கை சூம்பினதா இருக்கும். வயல் பெருசா இருக்கும், கால் சின்னதா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாதது மாதிரி இருக்கும். அது மாதிரி இது கிடையாது. தலைக்கு தகுந்த கழுத்து, கழுத்துக்கு தகுந்த தோல், தோலுக்கு தகுந்த கை, கைக்கு தகுந்த மார்பு, மார்புக்கு தகுந்த வயறு, வயலுக்கு தகுந்த தொடை, தொடைக்கு தகுந்த கால். எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பலிம் அத்புத வாமனா. இதை விட ஆச்சரியம் இந்த வாமனாவதாரத்தை பத்தி வேதம் சொல்றது. உருக்ஷிதிகும் சுஜனிமாச்சகாரா திருதேவ பிருத்திவி வேஷயேதாம் விசக்ரமே சதர்ச்ச சம்மஹித்வா அப்படின்னு சொல்லும் போது உருக்ஷிதிக்கும் சுஜனிமா அப்படிங்கிறது, சுஜாத்தம் அப்படிங்கிறது தான் சுஜனிமா, அழகான அவதாரம் அப்படின்னு. பகவானுடைய அவதாரங்கள்லயே ஒரிஜினலா ரொம்ப அழகா இருக்கிற அவதாரம் எதுன்னா வாமன அவதாரம் தான். ஒரிஜினலா ரொம்ப அழகா இருக்கிற அவதாரம். பூனலை போடலாம்னு உடனே பூனல் ஏற்பாடு பண்ணி எல்லா தெய்வங்களும் வந்து, சூரியன் வந்து காயத்ரி உபதேசம் பண்ணினார். பிருகஸ்பதி வந்து பூனல் கொடுத்தார், கஷ்யபர் மேகலையை கொடுத்தார், பூமி தேவி வந்து மான்தோலை கொடுத்தார், வனதேவத்தை வந்து பலாச தண்டத்தை கொடுத்தார், கௌபீனத்தை அவ அம்மா கொடுத்தார், ஆகாசராஜன் வந்து கொடையை கொடுத்தான், கமண்டலுவ பிரம்மா கொடுத்தார், குஷத்த சப்தரிஷிகளுக்கு கொடுத்தார்கள், ஜபமாலைய சரஸ்வதி தேவி கொடுத்தார், பிக்ஷை எடுக்கிற பாத்திரத்தை குபேரன் கொடுத்தான், பிக்ஷைய அன்னபூர்ணியே போட்டான். பிக்ஷாம் பகவதி சாட்சா துமாதா அம்பிகா சதி அப்படின்னு இந்த பிரம்மச்சாரி சந்நியாசி இவர்களுக்கெல்லாம் ஒரு நியமம் என்னன்னா பிக்ஷை எடுத்து சாப்பிடணுங்கிறது. இந்த பிக்ஷே அப்படிங்கிற வார்த்தை தான் தமிழ்ல பிச்சேன்னு ஆனது. பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிற வார்த்தையில ஒரு காலத்துல எல்லாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன ஒரு கேட்டகரியில உள்ளவாதான் பிக்ஷை எடுப்பான். அந்த இப்ப இன்னைக்கு டவுன் வாழ்க்கையை விட்டுடுவோம், எல்லாருக்குமே கிராமத்து ஆரிஜின் உண்டு, அந்த பழக்கம் இருக்குமே. அந்த காலத்துல எல்லாம் இது மாதிரி வீட்டை விட்டு வந்த பரதேசிகள்னு வருவா. பண்டாரம் பரதேசி, இது மாதிரி பிக்ஷை எடுக்கிறவா, இது மாதிரி காவடி எடுத்துன்னு வருவா. சுவாமிக்கு காவடி எடுத்துன்னு பிக்ஷை எடுக்கிறவா எல்லாம் வீட்டை விட்டு வந்திருப்பா. வீட்டுல ஒரு விரக்தி ஆகி இந்த உலகத்துல ஒரு நம்ம ஹிந்து மதத்துல என்ன ஆச்சரியம்னா, இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால உலக வாழ்க்கை பற்ற விட்டுட்டாலும் வச்சுக்கோங்களேன், விட்டாலும் உடம்பு இருக்கிற பிறந்தம் பசி இருக்கும். உலகத்துல பற்று இல்லாம இருக்கலாம், பசின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பசியை போக்குறது நம் கடமை அப்படிங்கிறது அவர்களுக்கு சாப்பாடு போடுவார்கள். இது மாதிரி உள்ளவர்களுக்கு, வயசானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றம் உள்ளவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இவர்களை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. எங்க தாத்தா காலத்துல இந்த ஊர்ல தான் அபிராமபுரத்துல இருக்கும்போது ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் சிங்கப்பூர் அப்பதான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்திருக்கேன். நான் சிங்கப்பூர் போன தீட்சிதர், அங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே பிச்சைக்காரனா இருக்கானே, அந்த ஊர்ல பிச்சைக்காரனே கிடையாது, சிங்கப்பூர்ல பிச்சைக்காரனே கிடையாது அப்படின்னு பெருமையா சொன்னார். தாத்தா சொன்னா, அங்க பிச்சைக்காரன் இல்லாத காரணம் அது இல்ல, பிச்சை போடுறவங்க கிடையாதுன்னு. நம்ம ஊர்லதான் பிச்சை போடுறவங்க உண்டு, அங்க பிச்சை போடுறவங்க கிடையாது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. இந்த இறக்கமா நம்ம பிச்சை போடுறோம் தெரியல, இப்ப பிச்சை எடுக்கிறதே இன்டர்நேஷனல் லெவல் பிசினஸ் ஆயிடுது. ஆமா, அதனால பிச்சையே போட்டுறக்கூடாது. என்ன இப்படி சொல்றேன்னா அப்படி இல்லை, பணமா போடக்கூடாது. அம்மா தாயே 2 நாளா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னா வா ஒரு சாப்பாடு வாங்கி தரேன், 2 வாழைப்பழம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். வேண்டாம், நீ தான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு தானே சொல்ற, இப்ப சாப்பாடு வாங்கி தரேன் வா. அப்ப ஃப்ராடுன்னு தெரியறதும் நமக்கு.
நாம யாருக்கு போடணும்னா, யாரால இயற்கையா உடம்பு ரீதியா உழைக்க முடியாத உடல் ஊனமுற்றவர்களோ வயசானவர்களோ இவர்களுக்கு மட்டும்தான் பண்ணணும். மற்றவர்களுக்கெல்லாம் பேசாம இருந்துடும். நம்ம என்ன சொல்றேன், அவளை வெய்யவும் கூடாது விரட்டவும் கூடாது. பேசாம இருந்துட்டா கார் கதவை தட்டிகிட்டே இருப்பா சிக்னல்ல. குழந்தைய வச்சுன்னு கொத்து கொத்து அரையணும் போல வரும் எனக்கு ஆத்திரம். குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறது அதெல்லாம் ஒரு தொழில். அது குழந்தையா அவரோடதான் இருக்காது கடைசியில பார்த்தா. இதெல்லாம் ஒரு பெரிய ஃப்ராடு நிறைய நடக்கிறது. அதுக்காக சொல்ல வரேன். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, பேசாம இருந்துட்டா அண்ணன் போயிடுவான். நம்ம ஏன் அபிப்பிராயம் சொல்லுவானே. சில பேர் சொல்லுவான், இதுல ஒருத்தர் 2 பேர் என்ன பிரச்சனையில வரானது, தடிப்பையில உடம்பு நன்னாதானடா இருக்கு, உழைச்சு சாப்பிட வேண்டியதானடா, எதுக்கு பிச்சை கிடைக்கிறேன்னு கேட்பான். அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன காரணத்துக்கு பிச்சை எடுக்க வந்தானோ நமக்கு என்ன தெரியும் சொல்லுவோம். அதனால நாம அபிப்பிராயம் சொல்லாம இருந்துடலாம். இது பிக்ஷேங்கிறது தான் பிச்சைங்கிறது. இது 2 பேருக்கு மட்டும் என்னன்னா, வேதம் படிக்கிறவர்களுக்கு பிக்ஷை எடுத்துதான் வேதம் படிக்கணுங்கிறது. அதனால இன்னைக்கு பூணல் கல்யாணத்துல பிக்ஷை போடுவா. ஒரு காலத்துல பிக்ஷை எடுத்துதான் வேதம் படிப்பா. அது மாதிரி பிக்ஷை எடுக்கிற போன இடத்துலதான் ஆதிசங்கரர் ஒரு ஏழை வீட்டுல போய் பிக்ஷை எடுக்கும் போது அவர்களுக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம கண்ணீர் விட்டு ஒரு ஒரு காஞ்ச நெல்லிக்காயை கொண்டு போட இந்த அம்மா அழுதுண்டே போடுறா. 7 வயசு குழந்தையான ஆதிசங்கரர் கேட்கிறார், ஏன் அம்மா அழற அப்படின்னு. ஒரு வேதம் படிக்கிற குழந்தை சாப்பாடு கேட்கும் போது சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, நல்ல சாப்பாடு போடணுங்கிற. உச்சோ திஷ்டதியஸ்யான்னே வேதாபியாசேன ஜீரியதே அப்படின்னு நாம சாப்பாடு போட்டு வேதம் சொல்லி அந்த சத்தத்தினால அந்த சாப்பாடு ஜெரிமாச்சுன்னா குலமேகோத்தரம் சதம். அதனாலதானே எங்க பார்த்தாலும் செட்டியார் பாடசாலை, செட்டியார் அன்னதான சத்திரம் இப்படிலாம் நிறைய இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா, எல்லா திவ்ய தேசங்கள்லையும் எல்லா சிவக்ஷேத்திரங்கள்லையும் பார்த்தோம்னா பாடசாலை இருக்கும். வைசியர்கள் ஒரு காலத்துல தர்மத்துக்கு ஆணி வேறா இருந்தார். ஏன்னா வியாபாரங்கள் அவர்கள் கையில இருந்தது. ஏதோ ஒரு வகையில வியாபாரம் பண்ணுவார்கள். தன் குடும்பத்துக்கு தேவை போக மிச்சத்தை தர்மத்துக்கு செலவு பண்ணுவார்கள். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, வியாபாரம் பண்ணி அது முழுக்க வேற ஏதோ ரூபத்துல தப்பான காரியத்துக்கெல்லாம் செலவாகும். ஏன்னா வியாபாரமே கை மாறி போயிடுது. நாமெல்லாமும் தெரிஞ்சுக்கணும். அதை நாம ஒரு பெருமையா நினைச்சு நம்ம ஒரு மால்ல போய் வாங்குறது, ஒரு பெரிய ஷாப்ல போய் வாங்குறதெல்லாம் பெருமைன்னு நினைக்கவே கூடாது. பிராச்சீனமா உள்ள நம்ம செட்டியார் கடை, நாடார் கடையில தான் சாமான் வாங்கணும். அதுதான் நம்மளுடைய பழக்கம். அதுல 2 லாபம் சொல்றேன். நாம பண்ணக்கூடிய அந்த காரியத்தினால ஒரு நல்லவர்களோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். ஒரு கடை வாசல்ல நின்று நீங்க வாங்கினா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாமானை மட்டும்தான் சொல்லுவேன், அந்த சாமானை மட்டும்தான் நீங்க வாங்கிட்டு வருவேன். ஒரு ஷாப்புக்குள்ள போனேன்னா நீ வாங்க போனது 100 கிராம் கடுகு, அது 50 ரூபான்னா 500 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வருவான் வெளியில வருது. அதுவும் இந்த பில்லு போடுற இடத்துல 10 சாமான் வச்சிருப்பான். உன்னை தூண்டுற மாதிரி சாப்பாட்டு சாமானாவே இருக்கும். எல்லாம் ரொட்டி கிட்டி, இந்த பரோட்டா கரோட்டா பண்ணு இந்த மாதிரிலாம் இருக்குதெல்லாம் இதெல்லாம் பில்லு போடுற இடத்துல கொண்டு வச்சிருக்கோம். நம்மளை அறியாம நம்ம காசை புடுங்குற விஷயங்கள். ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அனாவசியமா செலவு பண்ணலாம ஒரு கடை வாசல்ல நின்று நம்ம செட்டியார் கடை, நாடார் கடையில, ஏதோ ஒரு கடையில நமக்கு பழக்கமான நம்ம கடையில வாங்கறது இந்த பிரச்சனையே இருக்காது. ஒரு 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு கொடுவோம், கடுகு கொடுப்போம்னா அதோட முடிஞ்சு போச்சு நம்ம வியாபாரம். என்ன தேவையோ அதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன். கிராமத்துல எல்லாம் ஒரு சாமான் தீர்ந்து படுத்தினா அன்னைக்கே வாங்க மாட்டா, 2 நாள் இருப்பா. 2 நாள்னா 2 நாள் போகட்டும் பாரு. இப்ப என்ன கடுகு சாப்பிடலன்னு இந்த மண்டை வெடிச்சு வருமா? கடுகு தாளிச்சு கொட்டி தான் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்காது? இல்லை, கிடையாது. இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லையா? ஒரு முருங்கைக்கீரையை பெரிச்சு கஞ்சி வச்சு உப்பை போட்டு முருங்கைக்கீரையை போட்டு கலக்கி குடிச்சா அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். கஞ்சி ஊத்துறதுன்னு உண்டு கிராமத்துல எல்லாம். அதுல இதான் பண்ணுவா. பயத்தம்பருப்பு, அரிசி, முருங்கைக்கீரை, உப்பு, இதான் கஞ்சியே. ஆரோக்கியமா வாழ்க்கை, சுதேசீயமான வாழ்க்கை. நம் தேசத்து பொருட்கள்ல நம் தேசத்துக்காரர்கள்ட்ட தான் நாம வாங்கணும். இதெல்லாம் நாம
இதெல்லாம் இப்ப தேவை. திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க அடிக்ட் ஆயிட்டேன்னா பிரச்சனை ஆயிடும். இந்த போன் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றத்துக்கு இந்த போன். எப்ப பாரு இப்படியே வச்சு நோன்றதுக்காக போன். அப்ப என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல இது இல்லைன்னா உனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், போன் வந்தா எடுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றத்துக்கு தானே இந்த போன். இல்ல நீ ஏதாவது படிக்கிறையா, எஜுகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சரி. இதை தாண்டி வம்புக்கு அது உபயோகப்படக்கூடாது, அதுக்கு அடிமையாக கூடாது. இது மாதிரி எந்த விஷயமுமே உணவு பதார்த்தங்கள்லயே ஜாஸ்தி நான் கதையை தாண்டி இதை சொல்றதுக்கு காரணமே ரொம்ப வருத்தத்தினால சொல்றேன், வயிற்றுனால சொல்றேன். நாம தயார் பண்ணி சாப்பிடுற உணவு தான் ஆரோக்கியமானது. நாம தயார் பண்ணி சாப்பிடுற உணவு தான் ரொம்ப ஆரோக்கியமானது. அதுலயுமே அபூர்வமான உணவுகள்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம அபூர்வமான உணவுகள்லாம் அழிஞ்சு போயிடும். அவ்வளவு ஆரோக்கியமான உணவு. இந்த பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியம். பொதுவா பழையதுதான் போடுவார். இந்த நெல்லிக்காயை போட்ட உடனே அழுதாள் அந்த அம்மா, என்கிட்ட போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால இந்த நெல்லிக்காய் ஆதிசங்கரர் என்ன பண்ணினா, தன் கையில உள்ள அந்த கப்பரைன்னு சொல்லுவாங்க, பிக்ஷா பாத்திரத்தை வச்சுட்டு அந்த வீட்டுல நின்று ஒரு ஸ்தோத்திரம் சொல்றார். அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனே வமுகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. இதுக்கு லட்சுமி ஸ்தோத்திரம்னு பெயர். ஒரிஜினலா இதோட பெயர் லட்சுமி ஸ்தோத்திரம் தான். இந்த ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, நெல்லிக்காயை தானே அவ போட்டா, மகாலட்சுமி வந்து தங்கத்தை கொற்றா. அந்த தங்கம் எப்படி இருக்குன்னா நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு, கனகம்னா தங்கம்னு அர்த்தம், தாரான்னா கண்டினியூட்டியா கொடுக்கறதுன்னு அர்த்தம். இந்த தங்கத்தை கொடுத்ததுனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தோத்திரம்னு மாறி போயிடுது. ஒரிஜினலா இதோட பேரு லட்சுமி ஸ்தவம் அப்படின்னு பெயர். அபூர்வமா மகாலட்சுமி கல்யாணத்தை சொன்ன ஸ்தோத்திரம் இது. அந்த பிக்ஷை எடுக்கிறான் பகவான், அன்னபூர்ணியே பிக்ஷை போட்டான். இந்த சந்தர்ப்பத்துல மகாபலி என்ன பண்றான், அசுர சக்கரவர்த்தியான மகாபலி மற்ற அசுரர்கள் மாதிரி சொர்க்கத்துல உள்ள சௌக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவன் கைப்பற்றல. பொதுவாவே பதவிக்கு வரவன் 2 மனோநிலையில் இருப்பான். பதவி சுகத்தை அடையறதுக்காக. இந்த பாகவதமே ஒரு விஷயம் சொல்றது, ராஜா எப்படி இருக்கணும், கலியில எப்படி இருப்பான் அப்படிங்கறத பாகவதம் 2 விஷயமா சொல்றது. நாம பதவியில இருக்கிற காலத்துல நம்மால இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு சௌக்கியத்தை பண்ண முடியுமோ அவ்வளவு சௌக்கியத்தை பண்ணணுங்கிற எண்ணத்தோட பதவிக்கு வரணும். இதுதான் அரசனோட கடமை. ஆனா கலியில எப்படி இருக்கும்னா அப்படி இருக்க மாட்டார்கள். ஆரிய தர்மஸ்ய விலீயதே என்று நாம் வர்ணாசிரமாச்சார யுதஸ்திரயீமய ததா அர்த்தகாமாபிநிவேசித ஆத்மனாம் அப்படிங்கிறது. எலெக்ஷன் எல்லாம் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி அவ்வளோ ஜெயிச்சு அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்து பதவிக்கு வரானே, என்ன எண்ணத்துல வருவான்னா, இந்த பதவியில இருக்கிற காலத்துக்குள்ள இந்த நாட்டாலையும் மக்களாலையும் நமக்கு எவ்வளவு சௌக்கியம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு சௌக்கியம் பண்ணிக்கணும்னு வருவோம். அந்த எண்ணத்துலதான் வருவோம். இந்த மக்களுக்கு எவ்வளவு சௌக்கியம் பண்ண முடியுமோ அவ்வளவு சௌக்கியம் பண்ணணுங்கிற எண்ணத்துலதான் பதவிக்கு வரணும். அப்படி வரமாட்டான். அர்த்தகாமாபிநிவேஷ், நான் ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்றேன். அர்த்தகாமாபிநிவேசித ஆத்மனாம், தனக்கு எவ்வளவு சௌக்கியம் பண்ணிக்க முடியுமோ. ஐயோ, இந்த மாதிரி எண்ணத்தோட தன் பதவிக்கு வந்தான்னா நாடும் நாட்டு மக்களும் என்ன ஆவார்கள்னா, அதையும் பாகவதமே சொன்னது. அதுதான் மனோகரால் ஒரு வச்சனத்துல சொன்னான் வீரப்பா, நாட்டும் நாட்டு மக்களும் நாசமா போட்டு. அது இந்த பாகவதத்துல தான் இருக்கு. அது சுனாம் கபீனாமிவ வர்ண சங்கரஹா அப்படின்னு. அப்படின்னா என்ன, ஒரு பெரிய கிரவுண்ட் மைதானம் ஃபுல்லா காம்பவுண்ட் சுவர்லாம் இருக்கு.
கேட்டெல்லாம் இருக்கு. அந்த மைதானத்துக்குள்ள ஒரு கற்பனை, எல்லாருமே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 10,000 நாய உள்ள விட்டுறது, 10,000 குரங்க உள்ள விட்டுறது, எல்லா கேட்டையும் மூடிட்டா உள்ள என்ன நடக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு கௌரி கல்யாணமா படிக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து புடுங்கும். அது மாதிரிதான் மக்களோட வாழ்க்கை. அவன் அதை பத்தி அவனுக்கு கவலை எடுத்தேன். தடி எடுத்தவன் தண்டாள்கா. சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மகாபலி ராஜாவா வரல, சொர்க்கம் பரியந்தம் என்னோட அதிகாரம் செல்லும்னு காண்பிச்சான். அவன் வசிச்சது எங்க? சொர்க்கத்துல இல்ல, இந்த பூமியில நர்மத நதிக்கரையில புரூச் அப்படின்னு ஒரு இடம். இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கு. இங்கிருந்து நாம பரோடா போற வழியில புருகுகுச்சம்னு பேர் அதுக்கு. இன்னைக்கு அதுக்கு புரூச்னு பேரு. குஜராத்ல இருக்க அந்த தேசம். தன்னர்மதாயாஸ் தட உத்தரே பலே யருத்விஜஸ்தே புருகுகச்ச சம்ஞகே பிரவர்த்தயந்தோ பிருகவக்ரதூத்தமம் வ்யசக்ஷதாராதுதிதம் யதாரவிம் தருத்விஜோ யஜமானஸ் சதஸ்யாஹ ஹதத்விஷோ வாமன தேஜசா நிருபா சூரியः கிலாயாத்யுதவா விபாவசுः சனத்குமாரோऽथ दिदृक्षया क्रतोः इत्थं सशिष्येषु भृगुष्वनेकधा वितर्क्यमानो भगवान् स वामनः छत्रं सदण्डं सजलं कमण्डलुं विवेश बिभ्रद्धय मेधवाटं मौन्द्यामेखलया मीतम् उपवीताचिनोत्तरं जटिलं वामनं विप्रं மாயா மாணவகம் ஹரிம். அதுல அவன் தங்கிண்டு ஒரு சமயம் தன் மனைவி விந்தியாவளின்னு பேர் அவனுடைய மனைவிக்கு, அவளோட சேர்ந்து பெருமாளுக்கு ஒரு யாகம் பண்றான். பெரிய யாகம் ஒண்ணு பண்றான். இது மாதிரி திருவிழா யாகங்கள் பிரம்மோத்சவங்கள்லாம் பண்றதே முக்கியமான விஷயங்கள் ரெண்டு. ஒண்ணு யார் வந்தாலும் சாப்பாடு போடணும், அன்னதானம் பண்ணணும். அன்னதானமா பண்ணலையா, பிரசாதமாவது கொடுக்கணும், விரட்டி அடிச்சிடக்கூடாது, கவனிச்சு பண்ணணும். நாம வேஸ்ட் பண்றவாள்கிட்ட கொடுக்க கூடாது. அதே சமயம் வரவாளுக்கு பிரசாதம் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த யாகத்துல பூஜையில கலந்துக்கிறா பத்தியில அவளுக்குள்ள அந்த வேதம் யாகம் யாகசாலை ஹோமம் பூஜை இதுல எல்லாம் கலந்துக்கிறவாளுக்கெல்லாம் தட்சிணை கரெக்டா கொடுக்கணும். அதுல ஃப்ராடு பண்ணக்கூடாது. பாக்கி எல்லாத்தையும் யாகசாலையே 25 லட்சம் ரூபாய் செலவழிச்சு டெக்கரேஷன் பண்ணிருப்பான். அந்த பட்டாச்சாரியாட்டவே பேரம் பேசுவான், சிவாச்சாரியாட்டவே பேரம் பேசுவான். யாகசாலையாலையா உள்ள சாமி வரப்போறார், இந்த டெக்கரேஷனாலேயே வரப்போறார். அங்க சொல்ற மந்திரத்தினாலதான் வர்றார். நீ ஓப்பன்ல ஒரு வெறும் பந்தலை போட்டா கூட போறோம். நிறைய பேர் நன்னா மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணணும். அதுல இப்ப ரொம்ப ரொம்ப ரேரா போறது. உங்களுக்கு புரியமான்னு எனக்கு தெரியல. என்ன நடக்கிறதுங்கிறதையும் ஜனங்கள் கவனிக்கிறது இல்லை. இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா பூஜைக்கு ஆள் கிடையாது, வைதிகமான பூஜைக்கு ஆள் கிடையாது. கோவிலாவும் கட்டலாம், மியூசியம் மாதிரி கட்டி வைக்கலாம். மந்திராதீனந்து தெய்வத்தம். மகாபலிபுரம் போற வழி முழுக்க சிலைதான் இருக்கு. பொழுது முடிஞ்சா அதுக்கு ஏதாவது தேங்காய் உடைச்சு பூஜை பண்றவன். இங்க உள்ள பெருமாளுக்கு மட்டும் இத்தனையே பூஜை பண்றோம்னா இந்த மந்திரத்தினால கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தெய்வ சக்தி வந்ததுனால பண்றோம். நாம அந்த தெய்வ சக்தியை கண்டினியூ பண்றதுக்கு உள்ளவாளெல்லாம் நாம ஆராதிக்கிறத குறைச்சிக்க ஆரம்பிச்சுக்கோம். அதுக்கு வரவா பார்த்தேன்னா ரொம்ப வரவாலே ரொம்ப குறைச்சல். அப்படியே வந்தாலும் அதுக்கு தகுந்த முழுமையான தகுதியோட வரதில்லவா. ஏதோ நீங்க ஒரு அந்த கற்பூரம் காமிக்கிற மந்திரமாவது சொல்லுங்க போறோம். நான் ஒரு கிளாஸ் எடுக்க போயிருந்தேன் ஒரு பாடசாலை. அது கோவில் பூஜை பண்றவாளுக்குள்ள பாடசாலை. ஓப்பனாவே சொல்றேன், பிச்சை குருக்கள்னு பேரு, பிள்ளையார்பட்டியில இருக்க.
நான் இது மாதிரி இந்த குழந்தைகளுக்குலாம் ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு. என்ன கிளாஸ்ன்னா, இந்த இவ என்ன பண்ணி வைக்கிறாளோ அதை பத்தி அவ பேசுறதுக்கு உபன்யாசத்துக்கு தயார் பண்ணணும். அட போங்கன்னு அவர் ஏன்னு ஆகமமே 5 to 6 வருஷம் ஆகும் ஒழுங்கா படிச்சு முடிக்கிறதா இருந்தா. வேதம் வேற ஆகமம் வேற. ஆகமம் படிக்கிறதுக்கு 5 to 6 வருஷம் ஆகும். இந்த பிள்ளைகளை கொண்டு வர தேவை. அவ அப்பா அம்மா என்ன சொல்றான்னா 6 வருஷம்லாம் தாங்காது, 6 மாசத்துக்குள்ள அவனுக்கு வந்து ஒரு கற்பூரம் காமிக்கிற மணி அடிக்கிற மந்திரமும் கணபதி ஹோமம் சொல்லி கொடுக்க போறோங்கிறார். அப்படிங்கிறார் அவர். நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலங்கிறார் அவர். ஏன்னா அதுக்கே ஆள் கிடையாது. ஆள் அங்கங்க ஆஃபர் அப்படியே இருக்கு. இல்ல வெளிநாடு வேற கிளம்பி போயிடலாம். என்னத்தினால யாராவது யோசனை பண்ணினா நீங்க? எல்லாம் ஒரு காலத்துல நம்ம கோவிலை சார்ந்துதானே வாழ்ந்தோம். இப்ப என்னத்தினாலன்னா அந்த கோவில்ல இருந்து வர வருமானம் முழுக்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். பூஜை பண்றவருக்கு 5 ரூபா கிடையாது. அதான் பிரச்சனை. அதுதான் காரணம். எந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோவில்லையாவது பூஜை பண்றவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபா? நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் யோசனை மட்டும் சொல்லுங்க. அவர் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரா? கோவில் கவர்மெண்டோடதுன்னு நீ அதுவே முதல்ல தப்பு. இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானதுங்கிற வார்த்தையே சட்டப்படி குற்றமான வார்த்தை. அது இந்து அறநிலைத்துறையால கண்காணிக்கப்படுறதுன்னு தான் சொல்லணுமே தவிர சொந்தம் கிடையாது. கோவில்ல அந்தந்த ஊர், அந்தந்த கிராமம், அந்தந்த சமூகத்துக்கு தான் சொந்தம். அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமே கிடையாது சட்டப்படி. இதெல்லாம் எவ்வளவு போட்டாலும் கோர்ட்டும் பேசாம இருக்கு, இதுவும் நாடும் பேசாம இருக்கு. இதுக்கு என்னைக்கு வெடிகாலம் வரப்போறதோ அது வேற விஷயம். நான் சட்டப்படி சொல்றேன். இதுல பூஜை பண்றவாளுக்கு சம்பளம் என்னன்னா 2000 3000. தட்டக்க எடுக்க கூடாதுங்கிறா. தட்டு எடுத்தா கேமரா வைப்பேங்கிறா. எப்படி மாசம் 10,000 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்த முடியுமா? சைதாப்பேட்டையில கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஒரு கொத்தனார் வேலைக்கு போனா மாசம் 1200 ரூபாய், ஒரு நாளைக்கு 1200 ரூபாய். சித்தாள் வேலைக்கு போனா 800 ரூபாய் ஒரு நாளைக்கு. பூஜை பண்றவருக்கு மாசம் 200, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூட கிடையாதுன்னா எப்படி பூஜை பண்ணுவார்? அவ தொழில குழப்ப பார்த்துட்டு தான் போவான். இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா பூஜை பண்றதுக்கு ஆள் இருக்காது. அங்கங்க கோவில் மட்டும் அப்படியே இருக்கு. இதோ அங்கோடான்னு ஒரு இடத்துல இருக்கு. இந்தோனேஷியால பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் போய் கட்டியிருக்கான். பெரிய பெருமாள் கோவில் கட்டியிருக்கான். மியூசியம் ஒருத்தர் கூட கிடையாது. பூஜை கிஜெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி கொஞ்ச நாள்ல இந்தியாவில் உள்ள கோவில்லாம் ஆகிடும். ஆகக்கூடாது நான் நினைக்கிறது. நாம என்ன பண்ணணும்னா அந்த கவர்மெண்ட் கோவில் சொத்து கோவிலுக்கு தான், கோவில் வருமானம் கோவிலுக்கு தான். கோவில்ல பூஜை பண்றவான எல்லாரையும் இந்த ஐயரை மட்டும் சொல்லலைன்னா பெருக்கிறவா உள்பட கவர்மெண்ட் ஸ்டாஃபா பண்ணணும். ஒவ்வொரு கோவிலுக்கும் கோவில் பெருக்கிறவா, பூ கட்டுறவா, மேளம் வாசிக்கிறவா, தேவாரம் பாசுரங்கள் ஓதுறவா, நைவேத்தியம் வைக்கிறவா, இவர்கள் ஒரு 5-6 பேரை நீங்க பர்மனன்ட் ஸ்டாஃபா பண்ணிட்டேன்னா பணம் நீ ஒன்றும் உங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்து கொடுக்கவே வேண்டாம். இந்த கோவிலுக்கு வர பணமே உபரியா இருக்கு. 1200 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருது ஹெச்ஆர்என்சில தமிழ்நாட்டில். கோவில் மொத்த கோவிலோட வருமானம் 1100 கோடியில இருந்து 200 கோடி ரூபாய். அத்தனை கோவிலையும் ஜே 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 ஜென் பூஜை பண்ண வைக்கலாம். அப்படியே கொண்டு போயிடுறான் எங்கேயோ ஒரு திட்டத்துக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வருத்தமானது. இதெல்லாம் மாறணும். நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம் வேற, அந்த சிஸ்டம் வேற. இந்த கோவில்ல ஊழல் நடக்கலையா, தப்பு நடக்கலையா, இதெல்லாம் பேசி நீங்க இதை நாசம் பண்ணாதீங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் தப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் கெட்டவா இருப்பா. அதை வச்சுன்னு அந்த அமைப்பையே நாம தப்புன்னு சொல்லக்கூடாது. அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றோங்கிறது தான் பார்வை. அதுலயும் பிரத்யேகமா பூஜை பண்றவா, கோவில்ல ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரையும் நாம பர்மனன்ட் ஸ்டாஃபா பண்ணணும். அந்த தட்சிணையை ஒழுங்கா கொடுக்கணும். யார் வந்தாலும் சம்பாவனை பண்ணணும். பகவான் என்ன நினைக்கிறார்? அஸ்வமேதம்னு ஒரு யாகம் மகாபலி பண்றதே நாம போனோம்னா தானம் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படிங்கிறதுக்காக அவன் பண்ற அஸ்வமேத சமய யாகத்துக்கு போறான். அந்த கடைசி நாள் அன்னைக்குதான் தானம் பண்ணுவாரு. அந்த தானம் பண்ற சமயத்துக்கு பகவான் போறான். சுத்வாஸ்வமேதைர் பலிம் ப்ருகூணாமுபகல்பிதைஸ்ததஹ
ஜகாம தத்ராகில சார சம்பிருதா பாரேன கான் சன்னமயன் பதே பதே. அந்த கொடை கையில ஜாரி, கமண்டலு, ஜபமால, வாக்குல வேத மந்திரம் இதை எடுத்துன்னு வாமன பகவானா போறான். போறதே ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம்னா, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதையும் பூமி வளையறது. பாரேன காம் சன்னமயன் பதே பதே அப்படிங்கிறார். பூமி ஏன் வளையறது அப்படின்னா, பெருமாளுடைய வயத்துல அநேக கோடி உலகங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவதாரம் பண்றதையும் பகவான் அதை பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த வெயிட் இந்த பூமியில இறங்கக்கூடாதுன்னு தான் பகவான் மெயின்டைன் பண்ணுவான்.